அது குறைவோடு வரலாம். ஆனால் ஆண்டவர்கிட்டருந்து போகும் பொழுது நம்ம எப்படி போவோம் அப்படின்னாக்கா, குறைவோடு போகிறவர்கள் அல்ல, நாம் ருசியாய் மாறினவர்களாய் நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்வார். ரெண்டாவது, அவருடைய டைமிங்கில் கரெக்டாக அதை செய்வார். மூணாவது, ஆண்டவர் எதை செஞ்சாலுமே ரொம்ப நல்லதாக செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி நம்முடைய அறிவு மாற வேண்டும். ஆண்டவரை குறித்து நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்னா மாறணும். ஹல்லேலூயா. எப்படி மாறணும் அப்படின்னாக்கா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதை செய்தாலுமே அதை நல்லதாக தான் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதை செய்தாலுமே அதை நல்லதாக செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். பழசை எடுத்து கொடுக்கிற தேவன் அல்ல அவர், பழசை புதுசாக மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் பாருங்க, எப்போ அற்புதம் செஞ்சாலுமே ஹல்லேலூயா பழசை கொடுக்கல, அவர் பழசை எப்படி மாற்றினார்? புதுசாக மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம்னா, தண்ணீர் என்னவா மாறுகிறது? திராட்சரசமாய் மாறுகிறது. குறைவு நிறைவாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. மனிதன் குறைவுள்ளவன், ஆனால் நிறைவான தேவனிடத்தில் வரும் பொழுது அவனுடைய குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற்றி விடுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மனிதன் எப்படிப்பட்டவன்? குறைவு உள்ளவன். எல்லாம் சொல்லுங்க, நான் குறைவு உள்ளவன். ஆனால் நான் விசுவாசிக்கிற ஆண்டவர், நான் நம்புகிற கர்த்தர், நான் ஜெபிக்கிற என் தேவன், அவர் நிறைவான தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் ஆண்டவர் எப்பொழுதுமே என் குறைவுக்கு குறைவை திரும்ப கொடுக்கிறவர் அல்ல, என் குறைவுக்கு நான் எதிர்பார்க்காத நன்மையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறவர். அதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் மரியாள் தேவனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் மரியாள் தேவனை இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க, ஆமென், ஹல்லேலூயா, தண்ணி என்ன குறைஞ்சிருக்குது? திராட்சை ரசம் இல்லை அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். அவருக்கு பேர் என்ன? இல்லாததை இருக்கிற மாதிரி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான விசுவாசத்தை முதல்ல கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய கரத்திலிருந்து நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன ரொம்ப அவசியம்னா, அவரை மாதிரி விசுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதும் விசுவாசத்தோடு தான் ஆராதிக்கணும், ஜெபிக்கும் பொழுதும் விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கணும், அவருக்கு கொடுக்கும் பொழுதும் விசுவாசத்தோடு தான் கொடுக்கணும். இதில் எதுலையுமே விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபிக்கலாம், விசுவாசம் இல்லாமல் கொடுக்கலாம், விசுவாசம் இல்லாமல் ஆராதிக்கலாம், ஆனால் ஒரு பயனும் இல்லை. ஹல்லேலூயா. அநேக நாட்களாக என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலைன்னு யாராவது இங்கே சொன்னீங்கன்னா, நான் ஒன்று சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேர்க்க வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறேன் பிரதர், நான் ஆராதிக்கிறேன் பிரதர், நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் பிரதர், ஆனால் என் வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்குது, நான் இன்னும் மேலே வரல, என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நான் பார்க்க முடியல அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, விசுவாசத்தை கூட்டணும். எதை கூட்டணும்? விசுவாசத்தை கூட்ட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை எப்படி கூட்டுவது? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வது, அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. மரியாள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைவு பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. இயேசு சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஏற்ற வேலையில் நான் செய்வேன், உனக்கு அவமானம் வர்றதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருவேன், உனக்கு நிந்தை வருவதற்கு முன்னாடி நானே செஞ்சிருவேன், உன் ஜீவன் போவதற்கு முன்னாடி உனக்கு ஒரு அற்புதம் நடந்துவிடும். ஹல்லேலூயா. உன் ஜீவனை சத்துரு எடுக்க முடியாது, உன் தலையை வெட்கப்படுத்த முடியாது, அந்த நேரத்தில் நான் கரெக்டாக வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சரியான நேரத்தில் என்ட்ரி கொடுப்பார். நம்ம நினைப்போம், ஐயோ ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே ஆகலையே, பிரச்சனையே தலைக்கு மேலே போகுதே. நமக்கு தான் தலைக்கு மேலே பிரச்சனை. ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ சோதனை கொடுக்கணும், எவ்வளோ பிரச்சனை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். பைபிள் என்ன சொல்லுது? திராணிக்கு மேலாக அவர் நம்மளை சோதிக்க மாட்டார். நான் தான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவரே இனி அவ்வளோதான், இனி எல்லாம் காலி அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் உனக்கு தாங்கக்கூடிய பலன் இருக்கு, இன்னும் கொஞ்சம் சோதனையை கொடுக்குறேன் அப்படின்னு வர ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சோதனையெல்லாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா சாதனையாளர்களாய் மாற்றி விடுகிறது. ஆமென்.
சோதனைக்கு போகாதவன் சாதனை பண்ண முடியாது, சாட்சியாக இருக்க முடியாது. நீங்கள் சோதனையின் வழியாய் கடந்து போகும் பொழுதுதான் நீங்கள் எப்படி மாற முடியும்? சாட்சி உள்ளவர்களாய் நீங்கள் மாற முடியும். ஹல்லேலூயா. திராட்சரசம் குறைப்பட்டது ஒரு சோதனை. ஹல்லேலூயா. அந்த சோதனையில் மரியாள் எங்கே வர்றாங்க? இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு செய்த முதல் அற்புதம் எங்கே தெரியுமா? கல்யாணத்தில் செஞ்சார். எங்கே செஞ்சார்? கல்யாணத்தில். ஏன் கல்யாணத்தில் செஞ்சார்? முதல் பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா கல்யாணத்தில் தான் வந்துச்சு. யார் கல்யாணத்தில்? உங்கள் கல்யாணத்துலையா? எனக்கு தெரியல உங்கள் கல்யாணத்தில் வந்துச்சான்னு. ஆனால் ஆதாம் ஏவாளுடைய கல்யாணத்தில் பிரச்சனை என்ன செஞ்சு? முதல் பிரச்சனை, பிசாசு என்ன செஞ்சான்? உள்ளே கொண்டு வந்து குடும்பத்தை பிரச்சனையாக பண்ணி விட்டான். தேவ சமூகத்திலேருந்து அவங்களை என்ன செஞ்சான்? துரத்தி விட்டுட்டான். ஆண்டவர் எப்பொழுதுமே இணைத்ததை மனுஷன் நினைச்சக்கூடாது, பிரிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் எங்கே செய்கிறாரு? கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்கிறார். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? இந்த இந்த உலகத்தில் திருமணங்களை நான் ஆசீர்வதிக்கிற தேவன். திருமணத்தை தேவன் ரொம்ப விரும்புகிறார். ஒரு கணவன் மனைவி சேர்ந்து தேவனுடைய திட்டத்தின்படி தேவ ராஜ்யத்தை கட்டுவதை தேவன் ரொம்ப 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 என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஆனால் பிசாசுக்கு அதுக்கு என்ன இல்லை? விருப்பமே கிடையாது. அதுக்கு ஆப்போசிட். அவன் என்னது? குடும்பமே ஒன்றா இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனையா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. சின்ன பிரச்சனையா? நான் டைவர்ஸ் பண்ணுறேன், நீ டைவர்ஸ் பண்ணு. சின்ன பிரச்சனையா? உன்னை நான் அடிப்பேன், என்ன நீ அடி. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்லி கொடுத்தார்? இயேசு என்ன தெரியுமா சொல்கிறாரு? என் வார்த்தையின்படி செய்யுங்க, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் போய் சொல்கிறாங்க வேலைக்காரரில் பார்த்து, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்கப்பா. இயேசு சொல்கிறத செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ராத்திரி வேளையில் அற்புதத்தை பார்ப்பீர்கள். எத்தனை பேர் அற்புதத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஏற்கனவே எத்தனை பேர் அற்புதத்தை பார்த்துருக்கிறேன் பிரதர்? ஏற்கனவே நிறைய பார்த்துட்டேன், இப்போ ரொம்ப நாளாக ஆயிடுச்சு பிரதர், நான் பார்க்கவே இல்லை அப்படின்றீங்களா? அப்படின்னா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? உங்களை அற்புதத்துலேருந்து ஆசீர்வாதத்துக்கு மாற்றிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அற்புதம் எப்போ வருது அப்படின்னா, ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லா நேரத்திலையும் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஆண்டவரே அற்புதம் செய்யுன்னு கேட்கக்கூடாது. நம்ம ஒன்றுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்துட்டு அற்புதம் செய்யணும்னு கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் முந்தினதை பார்க்கிலும் பிந்தினது ருசி உள்ளதாய் மாறிவிடுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்கிறத செய்கிறதுக்கான ஆள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் கம்மினா, அவர் சொல்கிறத செய்கிற மாதிரியே இருக்காது. அவர் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டார். நீங்கள் உங்களுக்கு தோன்ற மாதிரியெல்லாம் அவர் காரியத்தை செய்யவே மாட்டார். அதனால தான் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது எப்படி வரணும்னா, அவர் சொல்கிறத செய்யக்கூடிய விசுவாசத்தோடு வரணும். இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? லாஜிக் அறிவோடு புத்தியோடு வந்தோன்னா இயேசு விட்ட நம்மளால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் இயேசுவினிடத்தில் அறிவை ஞானத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் சிலர் தான் வந்து இயேசுவினிடத்தில் விசுவாசத்தோடு வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், இயேசு வந்து இந்த 3 வருஷம் ஊழியம் செய்த பொழுது அவர் செய்ததெல்லாம் அதிசயமாகவும் அற்புதமாகவும் அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டதாகவும் இருந்தது. எதுவுமே இயேசு அறிவுக்கும் புத்திக்கும் உட்பட்டு ஒன்றுமே செய்யல. அவர் ஏதாவது செஞ்சாரா? ஒன்றுமே செய்ய கிடையாது. 5 அப்பம் 2 மீன் எடுத்தார், ஜெபம் பண்ணார், பிட்டு கொடுத்தாரு. 5000 பேர் சாப்பிட்டு மீதி 12 கூட மீதியாக வந்துச்சு. இதை என்னன்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. சயின்ஸ் இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஊற்றுப்பாங்கிறாரு, திராட்சை ரசமாக மாறுது. நம்மளால் கேட்பான், இது எப்படியா? தண்ணி எப்படியா என்னவா மாறும்? திராட்சை ரசமாக மாறாது. ஹல்லேலூயா. லாசரு கல்லணை முன்னாடி போய் நிற்கிறார். 4 நாள் ஆயிடுச்சு. செத்து போய் எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. மரியாள் விசுவாசமுள்ள மார்த்தாள் 2 பேரும் இயேசுட்ட வந்து அழுகிறாங்க. என்னுடைய தம்பி செத்து போயிட்டான் ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா அவனை சாகாமல் என்ன செஞ்சுருக்கலாம்? காப்பாற்றிருக்கலாம். இப்போ இயேசு சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாத, செத்து தானே போயிருக்கிறான், கவலைப்படாத, நான் எழுப்பிடுறேன் அப்படிங்கிறார். அந்த அம்மா சொல்லுது, ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் எழுப்புவீங்க, நீங்கள் 2000 வருஷம் கழித்து திரும்ப வரும்போது எழுப்புவீங்கன்றது. நமக்கு இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு? ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், அப்படி இல்லை, நீ கல்லறைக்கிட்ட கூப்பிட்டுப்போ. மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இப்போ வேண்டாம், நாரும். ஹல்லேலூயா. இயேசு கல்லறை முன்னாடி போய் நிற்கிறாரு. நின்று சொல்கிறாரு, அந்த கல்லை கொஞ்சம் லைட்டாக தள்ளி விடுப்பா. மார்த்தாள் சொல்கிறா, கல்லுக்குள்ளே இருந்தே நாத்தம் வருது, கல்லை தள்ளினா இன்னும் நாத்தம் தானே ஆண்டவரே வரும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு பார்த்து சொல்கிறாரு, லாசருவே வெளியே வாப்பா. என்ன சொல்கிறாரு?
இதை யோசிக்கிற மாதிரி இருக்கா? இது நம்ம அறிவுக்கு எட்டுதா? இது நம்ம புத்திக்கு எட்டுதா? ஆமேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம அறியாததையும் நமக்கு புத்திக்கு எட்டாததையும் ஆண்டவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. இங்கே இப்போ கொஞ்சம் பேர் உட்காந்துருக்குன்னா உங்களுக்கு அறிவும் இல்லை புத்தி இல்லைன்னு அர்த்தம். நான் பாஸ்டர் சாயங்காலம் வந்து எங்களை எப்படி திட்டுறீங்களே, அறிவும் இல்லை புத்தியும் இல்லை. ஆமேன். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியா பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை அறிவுள்ளவன் அல்ல, புத்தி உள்ளவன் அல்ல, ஞானம் உள்ளவன் அல்ல. ஆண்டவருக்கு தேவை யார் தெரியுமா? பைத்தியக்காரன். ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, வா உன்னை தான், வா வா. ஆண்டவரே எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, வா 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 வா. ஆண்டவரே எனக்கு டிகிரி இல்லை, வா 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 வா. ஆண்டவரே எனக்கு சக்தி இல்லை, பலன் இல்லை, எல்லாம் குடிச்சு எல்லாம் பிரச்சனை பண்ணி போயிடுச்சு, பிரச்சனை இல்லை, நீ வா. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை கொடுக்குறாரு? பலவீனனை தெரிந்து கொண்டு அவருடைய பலத்தை உள்ள வச்சு அவனை பலவானா மாற்றி அவருடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு தான் நமக்கு விசுவாசம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. மரியாள் திராட்சரசம் குறைவுபட்டிருந்தா யாருக்கிட்ட போயிருக்கணும்? திராட்சரசம் செய்கிறவங்கள்ட்ட போகணும், விற்கிறவங்கள்ட்ட போகணும். நேராக எங்கே வந்தாங்க? இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசுவினிடத்தில் வந்து சொல்கிறாங்க, திராட்சரசம் தீர்ந்து விட்டது, குறைவுபட்டு விட்டது. இயேசு சொல்கிறார், சரி பரவாயில்ல போங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், என்கிட்ட பெட்டிஷன் வந்துருச்சு, இப்போ நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே என்னுடைய வேலை. சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆண்டவரே நடக்குமா நடக்குமான்னு அப்படியே வானத்தை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுது, வானத்தை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். சொல்லிட்டு ஆண்டவர் செய்வார், வாப்பா போலான்னு போயிடணும். சொல்லிட்டு ஆண்டவரே இந்த மழையை நிறுத்துங்க, மழை நிற்கிதான்னு பார்த்தா மழை நிற்காது. சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும், மழை நின்றும். அல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. ஆமென். இயேசுவை நம்புகிறோம், அது உறுதி. காணப்படாதவைகள் அவர் என்ன வேணாலும் செய்வார், நான் சொல்லிட்டு அவர் செய்வார். அல்லேலூயா. மரியாள் பாட்டுக்கு போயிட்டாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? வேலைக்காரில் பார்த்து சொன்னாங்க, தம்பி ஐயா என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. அவனை கூப்பிட்டு சொல்கிறார் ஆண்டவர். ரொம்ப பாருங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்கிறார். நம்ம எதெல்லாம் ரொம்ப முடிச்சு போட்டு முறுக்கி பிரச்சனையே தீராது, வாழ்க்கை அவ்வளோதான், இதை எப்படி சரி பண்ணுறேன்னு போய் நிற்கிற இடத்துல ஆண்டவர் சும்மா சிம்பிளாக சொல்கிறார், அந்த தண்ணி எடுத்து குடிப்பா சரியாயிருன்றார். அல்லேலூயா. அந்த தேங்காயை பூசு சரியாயிருன்றார். அடையே தேங்காயில் என்னப்பா இருக்குது? தேங்காயில் இருக்கிற எண்ணெய் தான் இருக்குது, அதை எடுத்து பூசுனா எப்படி சரியாகும்? சரியாகும், பூசு. ஹலோ, எத்தனை பேர் விசுவாசம்? ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு முதல்ல என்ன செய்யணும்? வர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த எலிசாவினுடைய தீர்க்கதரிசிட்ட எரிகோ பட்டணத்துக்கு அப்படியே போகிறார். எரிகோ பட்டணத்துக்கு போகும்பொழுது அங்கிருந்த ஊர் மக்கள்லாம் எலிசாவிட்ட வந்து சொல்கிறாங்க, தீர்க்கதரிசி எங்கள் ஊர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, ஊட்டி மாதிரி ரொம்ப பசுமையாக மலை பாங்கான ஒரு இடம், ஆனால் இந்த குடியிருக்கிறதுக்கே நல்ல லாய்க்கு கிடையாது, இங்கே குடியிருக்க முடியாது, இங்கே என்ன விவசாயம் பண்ணாலும் அது என்னாகாது, வளராது, எல்லாம் நாசமாக போய் கிடக்குது. ஏன்னா கர்த்தருடைய சாபம் அந்த பட்டணத்தின் மேல் இருந்தது. அப்போ சொல்கிறான், இந்த தண்ணி வருது, ஆனால் இந்த தண்ணி எங்கனாலும் பாருங்கள், உப்பு எடுத்துகிட்டு வந்தான், தோண்டி எடுத்துகிட்டு வந்தான், நேராக கொண்டு போய் அந்த நீரூற்று மேலே அப்படியே போட்டுட்டு, இதுக்கு மேலே நீங்கள் நல்லா குடித்து நல்லா இருங்கம்மான்னு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த அவர் சொல்கிறது எதுவுமே நம்ம அறிவுக்கு பொருந்தவே பொருந்தாது. அதனால தான் அறிவுள்ளவன் எவனும் இயேசுவை பின்பற்றுவதில்லை. ஏன்னா அவன் அறிவை பின்பற்றுகிறான். காலையில் ஆராதனைக்கு 2 வாரமாக வந்தீங்கன்னா ஞானத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அறிவு எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, ஞானம் எல்லாருக்கிட்டேயும் இல்லை. ஞானம் தேவனுடையது, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபையாய் கொடுக்கக்கூடியதான் ஞானம். அல்லேலூயா. யார் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னா, ஞானத்தை கண்டடைய வேண்டும் என்றவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அல்லேலூயா. எல்லாராலையும் இயேசுவை என்ன செய்ய முடியாது? பின்பற்ற முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். மரியாதை பார்த்து அவங்க சொன்னாங்க, பாருங்கள், எலிசா சிம்பிளாக ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு போயிட்டார். நமக்கு இதெல்லாம் 10 வருஷமாக 20 வருஷமாக அல்லது 2000 வருஷமாக இருக்கிற பிரச்சனையை தேவன் ஒரு சாதாரண உப்பை கொண்டு சரி பண்ணிட்டு போயிட்டார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அவருக்கு பெரிய மெஷின்லாம் தேவை கிடையாது. அவருக்கு உப்பு இருந்தால் போதும், எண்ணெய் இருந்தால் போதும், தண்ணி இருந்தால் போதும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
போன டைம் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சால்ட் அனாயிண்டிங் சர்வீஸ் வச்சோம். எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியாது. ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஆமே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம். ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதை வச்சு. அந்த உப்பு அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு ஆராதனையை ஈவினிங்கில் வச்சுருந்தோம். சால்ட்டுக்கு வந்து சால்ட்டாக ஜாம் பண்ணி கொண்டு போய் சில வீடுகளில் வைக்கும். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட தம்பியுடைய வீட்டில் வைக்கும் பொழுது அந்த தம்பி வந்து பயங்கரமாக பிசாசினுடைய வல்லமையினால் கட்டப்பட்டிருந்தான். அந்த சால்ட் அவங்க வீட்டில் அந்த ஜபம் பண்ணி அங்கே கொண்டு போய் அந்த வச்ச அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த வீட்டில் அந்த மகனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். நாங்கள் ஜபம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஜபம் பண்ணி அந்த குடும்பம் விசுவாசத்தோடு அந்த உப்பை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்லுகிறதை, தேவன் சொல்லுகிறதை விசுவாசிக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு என்னாகணும், உண்டாக வேண்டும். அப்பொழுது தான் அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறதுனால ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் பிரச்சனை நேரங்களில் எத்தனை பேர் ஆண்டவரை கேள்வி கேட்குறீங்க? ஏன் ஆண்டவரே, ஒய் காட் அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமையே நமக்கு கிடையாது. ஒய் காட், ஏன் ஆண்டவரே? நம்ம ரொம்ப நீதிமான் மாதிரியும், நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரியும், நம்ம அப்படியே பாவமே செய்யாமல் தேவனுக்காக அப்படியே வைராக்கியமாக வாழ்ந்த மாதிரியும் ஆண்டவர் ஒரு சின்ன நம்ம வாழ்க்கையில் நம்மளே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறீர்? அவர் கேட்பார், நான் எங்கடாவும் நான் சோதித்தேன், எல்லாம் பண்ணது பூரா நீயே. பிரச்சனையை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து ஒய் காடுன்னா நான் என்ன சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அதால் ஆண்டவர்கிட்ட போய் ஒய் காடுன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, டீச் மீ லார்ட், எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே, நான் என்ன பேசணும், என்ன செய்யணும், எனக்கு எப்படி வாழணும், எனக்கு அதுவே தெரியலையே. நிறைய பேருக்கு வாழவே தெரியல, என்ன செய்யணுன்னே தெரியல. ஆனால் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்டுட்டு இருக்கிறோம், ஏன் ஆண்டவரை என்ன நீங்கள் இப்படி மாற்றிட்டீங்க, ஏன் ஆண்டவரை கொஞ்சம் ஹைட்டாக வச்சிட்டீங்க, ஏன் ஆண்டவரை என்னை கொஞ்சம் குள்ளமாக வச்சிட்டீங்க, ஏன் ஆண்டவரை என்னை ஒல்லியாக வச்சிட்டீங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி கேள்வி தான் இல்லையா? தம்பி கூட அநேக டைம் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா தம்பி? சரி, ஏன் ஆண்டவரை என்னை ஒல்லியாக படிச்சிட்டிங்க? ஹல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் ஆட்டுக்கு வாழை ஆண்டவர் அளந்து வச்சிட்டாரு அப்படின்வாங்க, குதிரைக்கு கொம்பு கொடுக்காம விட்டுட்டாருன்னு சந்தோஷப்படுங்கன்னாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆட்டுக்கு வாழை அளவாக இருந்தால் தான் அழகு. ஹல்லேலூயா. தேவன் அவனவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழ வேண்டிய வழி நமக்கு தெரியல. இதுக்கு காரணம் என்னென்னா, தேவன் சொல்லுவதை நம்ம கவனிப்பதே கிடையாது. அற்புதத்து தடையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவன் சொல்கிறத நம்ம என்ன செய்யறதில்ல, கவனிக்கிறதே இல்லை. நிறைய நேரத்தில் நல்லா வசனத்தை கேட்டுட்டு மரியாள், ஒரு வேளை நான் என்ன நினைக்கிறேன், மரியாள் ஆண்டவர் வசனத்தை கேட்டு என் வேலை இன்னும் வரவில்லை மரியாளே, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மரியாள் போய் என்ன, ஒரு வேளை மரியாள் போய் வேறு எங்கேயாவது திராட்சரசத்தை ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவர்கிட்ட சொன்னப்போ அவர் ஒன்றுமே என்ன செய்யல, கண்டுக்கல. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்படி பிரச்சனை ஒன்று சரியாக இருப்போம்மா, இல்லையா இவர் இவ்வளோ சீரியஸாக வந்து பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிறோம், இவர் ஒரு கரிசனையாக ஒரு அன்பாக கூட 2 வார்த்தை நம்மள்ட்ட என்ன செய்ய மாட்டேன்றாரு. என் மேலே கம்ப்ளைண்ட்டே நிறைய, என் ஒய்ஃப்லேருந்து எல்லாருக்குமே அதே பிரச்சனை தான். என் ஒய்ஃபு ரொம்ப சீரியஸாக வந்து என்கிட்ட பிரச்சனையை சொல்லுவாங்க, அது விட பார்த்துக்கலாம், போயிடுவேன், அது போயிடும். விசுவாசிங்க முன்ன போன வாரம் ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஏமா வருத்தப்பட, போமா எல்லாம் சரியா இருப்போம்மா, அவ்வளோதான். நம்ம இதுக்காக போய் அழுது புலம்பி அவங்களோடு சேர்ந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அது எனக்கு வராது. ஏன்னா நான் ஆண்டவரை பின்பற்றுங்க, இயேசுவை பின்பற்றுங்க. இயேசு எப்படி தெரியுமா, அப்படியெல்லாம் போய் யார்கிட்டையும் போய் ஐயோ நானும் நினச்சப்பா சாரிப்பா அப்படின்லாம் இயேசு எங்கேயுமே சொல்லவே கிடையாது. மரியாள்கிட்ட இயேசு அப்படியா சொன்னார்? இயேசு ஒரே வார்த்தை, போமா இப்போ உன் வேலையை பார், பந்தி விசாரி, வரவங்களெல்லாம் நல்லா கவனி, திராட்சரசம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை 100% நம்ம விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளுக்கு இங்கே ஒரு விசுவாசம் என்னென்னா 100%. எவ்வளோ விசுவாசம்? 100%ன்னு சொல்ல மாட்டேன், அதை விட அதிகம் சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான், போயிட்டே இருக்கணும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறவன் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது பதறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? கை கால் நடுங்குதா, இல்லை இருதயம் சொல்லுதா கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னுது? எத்தனை பேருக்கு கை கால்லாம் உதறது கிட்டு 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 கிட்டுன்னு ஆகுது? ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆமென். 99.9%
மக்கள் எல்லாம் எப்படி தெரியுமா, பிரச்சனை வந்தாலும் கிடுகிடுன்னு ஆயிரும். அந்த 0.1% இருக்கிறான் மரியாள் மாதிரி, அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பார்த்துக்குவார். அவர் யார்கிட்ட சொல்லிட்டேன், அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். நீ பதறதுனால அவரும் வந்து பதறணும்னு நினச்சினா அது நடக்காது. அல்லேலூயா. பைபிளை நல்லா படித்தவன் யாருமே பதற மாட்டான். நல்ல பாஸ்டராக இருந்தால் உங்கள் கூட சேர்ந்து பதறவே மாட்டான். அல்லேலூயா. ஆமென். தப்பாக நினைக்காதீங்க. அல்லேலூயா. உங்கள் கூட சேர்ந்து அவரும் பதறாருன்னா அவர் பதறிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அவருக்கு இப்போ என்ன தேவை, அவருக்கு ஸ்பெஷலாக ஜெபம் தேவை. ஆமென். அல்லேலூயா. அதனால் விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, பதறான்னு பைபிளில் வாசிக்கிறோம். உங்கள் கூட சேர்ந்து நான் என்ன செய்யணும், பதறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்மளால முடியாது. நமக்கு பதற வேலையே இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஒன்று தான், போமா வேலையை பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், போயிட்டு வா. அல்லேலூயா. யார் பார்த்துக்குவா, கர்த்தர். இன்றைக்கி மாலையில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. தலைவலியாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க. அது தலையை எடுக்கிற வேலையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க. அப்படின்னு அடுத்தவன் தலையில் உங்கள் தலையை எடுக்கணும்னு டாக்டர் சொன்னால் கூட ஆண்டவர்கிட்ட வாங்க. அல்லேலூயா. அவர் உங்கள் தலைவலியையும் குணமாக்குவார், தலைக்கு உள்ளே இருக்கிற வலியையும் அவரால் குணமாக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் பதறாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பதறக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பதறக்கூடாது. நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பதறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவுகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பதறக்கூடாது. பார்த்துக்குவாருங்க, அவர் பார்த்துக்குவார். அவ்வளோதான். அவர் நடத்துவார், அவரால் முடியும், அவர் செய்வார், அவரால் ஆகும் அப்படின்னு போக. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. மரியாள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்கப்பா, அவ்வளோதான். ஆமென். ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா, உங்கள் கூட சேர்ந்து பதறக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்கிறது தான் எங்கள் வேலை. அல்லேலூயா. ஆமென். ஏசு என்ன சொன்னார், கூட இருக்கிற வேலைக்காரனெல்லாம் பார்த்து சொன்னார், ஏய் எல்லாம் வாங்க, ஊர் ஊராக போய் பக்கெட் எடுத்துகிட்டு திராட்சரசம் இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க. நான் சொன்னார், போய் அங்கே இருக்கிற கச்சாடியில் என்ன நிரப்பு, தண்ணீரை நிரப்பு. அற்புதங்கிறது என்ன தெரியுமா, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த மண்டலத்தில் உண்டாகாதது ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவன் உண்டாக்குறார். அல்லேலூயா. ஆமென். அற்புதம்ன்றது என்ன தெரியுமா, இந்த மண்டலத்தில் உண்டாகிற ஒரு காரியம் அல்ல. அற்புதங்கிறது ஆவிக்குரிய மண்டலத்தில் முதல்ல உண்டாகணும். நம்ம ஜெபித்த உடனே முதல்ல எங்கே போயிடுது, பரலோகத்துக்கு போயிடுது. பரலோகம் இப்போ ரெடி பண்ணிடுது உங்களுடைய அற்புதத்தை. எப்போது இது பூமிக்கு வருது தெரியுமா, உங்கள் விசுவாசம் நிறைவேறும் பொழுது பூமிக்கு வந்துடுது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இப்போ? ஆமென். ஜெபம் பண்ணிட்டு நடக்கலையேன்னு சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் பார்த்துக்கூடாது. வைட்டே அடுத்த வேலையை பாருங்கள், அடுத்த வேலையை பாருங்கள், அடுத்த காரியத்தை பாருங்கள். அவருடைய வேலையில் அவர் கரெக்டாக செய்வார். ஆமென். மரியாதை கூட வச்சுக்கிட்டே, ஐயோ மரியாள் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம என்ன செய்கிறது? சீஷர்களை கூப்பிட்டு ஆலோசனையெல்லாம் போட்டார, கமிட்டி மீட்டிங்கெல்லாம் போட்டார சர்ச்சில். வாங்கப்பா மூப்பர்கள்லாம் வாங்கப்பா, சகோதரிகள்லாம் வாங்கப்பா, எல்லாம் ஒரு 4 நாள் உபவாசம் போடுங்கப்பா, இவ்வளோ பெரிய பிரச்சனை, திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. கமிட்டி மீட்டிங் போட்டாரா? போடல, ஒன்றும் பண்ணல. கூப்பிட்டாரு, வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், பாருங்க முதல்ல நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோன்ற அறிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நிறைய பேர் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம், யாரை ஆராதிக்கிறோம், யாருக்கிட்ட ஜெபிக்கிறோங்கிற அறிவு முதல்ல நமக்கு இல்லை. அல்லேலூயா. அதனால தான் நிறைய நேரத்தில் காணிக்கை பையில் கிழிஞ்ச 10 ரூபா நோட்டெல்லாம் இருக்கும். எதுக்காக இருக்குது, யாருக்கு கொடுக்குறோன்னே நமக்கு தெரியல, யாரை ஆராதிக்கிறோன்னே தெரியல. அப்போ பாஸ்டர் சொல்லணும், கையை தட்டுன்னு என்ன செய்யணும், சொல்லணும். ஏன் சொல்கிறாரு பாஸ்டர்? அந்த அம்மா வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்குது, ஒன்றுமே புரியல, அந்த அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, யார்கிட்ட வந்திருக்கிறோன்னே நமக்கு தெரியல. முதல்ல அந்த அறிவை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். நம்ம யாரை ஆராதிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். மரியாளுக்கு நல்லா தெரியுது, இயேசு என்னுடைய குமாரன், என்னுடைய மகன் தான், ஆனாலும் அவர் தேவகுமாரன். அல்லேலூயா. 30 வருஷம் யார் கூடயே இருந்திருக்கிறாங்க, மரியாளோடு இருந்திருக்கிறாங்க. அந்த உரிமையை அவங்க எடுத்துக்கவே கிடையாது. அவரை எப்படி பார்க்குறாங்க, தேவகுமாரன். நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாச அனுபவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ இயேசுட்ட வந்தாலும் அவர் தேவகுமாரன், அவரால் எல்லாம் ஆகும். அவர் அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னை தொட்டார், இன்னைக்கு விட்டுருவாரா? விட மாட்டார், நடத்துவார். விசுவாசத்தோடு வாங்க.
அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பிரச்சனையில் கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சார். அதோடு அவர் எங்கே போனார்னு இது கிடையவே கிடையாது. அவங்க கூட தான் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அதை விட பெரிய பிரச்சனை, அதை விட பெரிய அற்புதம். அல்லேலூயா. அன்னைக்கு சின்ன பிரச்சனை, சின்ன அற்புதம். இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய அற்புதம், ரொம்ப பெரிய மகிமை. அல்லேலூயா. அன்னைக்கு சின்ன பிரச்சனை, சின்ன உயர்வு. இன்னைக்கு பெரிய பிரச்சனை, பெரிய உயர்வு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். குறைவுபடுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அடுத்தது ஒரு பெரிய நிறைவை ஆண்டவர் கொண்டு வர போறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதில் மகிமைப்பட போறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு எப்பொழுதுமே என்ன தெரியுமா, நம்ம கூட நம்ம கூட இருந்து அவர் மகிமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு அவர் விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். கூட இருந்து என்ன செய்யணும்? சும்மா ஒருத்தர் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. கூட இருந்தால் ஏதாவது அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி செய்ய முடியும்? அவர் குறைவு வந்தால் தானே அவர் செய்ய முடியும். அல்லேலூயா. குறைவு வரட்டும், அதில் குறைவு வரும்பொழுது சந்தோஷப்படுங்க. இப்போ ஆண்டவருக்கு வேலை வந்துருச்சு. பிசாசு, ஐயோ பிரதர் பிசாசு என்னை போட்டு நொறுக்கிறான் பிரதர், உடனே யாருக்கு போயிடுறான்? பிசாசுக்கு போயிடுறான். எப்போதுமே நம்ம ஆளுங்களுக்கு, பெந்தேகோஸ்தே ஆளுங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, பிசாசு பிரதர், அவன் மோசமானவன் பிரதர். எங்கள் ஆண்டவர் அதை விட மோசமானவர். பிசாசுக்கு எனக்கு நல்லவர், பிசாசுக்கு ரொம்ப மோசமானவர். பிசாசை அவருடைய பிள்ளையை தொட்டால் அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் அவனை தோஷம் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி விசுவாசிங்க, அப்படி நம்புங்க. ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு சகோதரிக்காக ஜெபிக்க போகும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஆயினும் வசனம் இப்படி சொல்லுகிறதே பிரதர். நான் சொன்னேன், அப்போ ஆயினும் நீங்கள் கஷ்டப்படுங்கள். என்ன சொன்னாங்க? நான் சொல்கிறேன், சிஸ்டர் இப்படியெல்லாம் சத்திய வசனத்தை அந்த அம்மா சொல்கிறேன், ஆயினும் இந்த இடத்தில் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சிஸ்டர். நான் சொன்னேன், ஆயினும் அப்படியே நீங்கள் கஷ்டப்படுங்கள், ஆயினும் அப்படியே கஷ்டப்படுங்கள் அப்படின்னு வந்துட்டோம். வேற என்ன பண்ணுறது? சொல்கிறதை கேட்கலன்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா, சோத்திரம். கேட்காதவன் என்ன செய்யணும்? கஷ்டம் பாடுங்க. அப்புறமா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்வார், நான் கூப்பிடும்போது, நான் வரும்போது நீ என்ன செய்யலை, எனக்கு வாசலை திறக்கல, நீ கொஞ்ச நாள் கஷ்டப்படுன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அதனால் ஆண்டவரால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற விசுவாசம் சின்ன விஷயத்துக்கும் வரணும், பெரிய விஷயத்துக்கு வரணும். நிறைய விஷயத்தில் ஆண்டவர் ஏன் கிரியை செய்கிறதில்ல, கிரியை செய்ய முடியறதில்லைன்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பிளான்லாம் போட்டு முடிச்சிடறோம். அல்லேலூயா. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் அவர்கிட்ட சொல்லிடுறோம். ஆண்டவரே நான் இப்படி டிசைட் பண்ணிட்டேன், சரி கோயட் போங்க, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா. ஆமென். யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். என்னுடைய விசுவாசம் இது. ஒருவேளை காட்டி கொடுத்த யூதாஸ் இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுவே நான் என்ன செஞ்சிட்டேன், உங்களை காட்டி கொடுத்துட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிருப்பார். அவர் மன்னிக்கிற தேவன். இவர் காட்டி கொடுத்து, யாரை காட்டி கொடுத்துட்டேன், ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான்னு மனஸ்தாபப்பட்டுட்டு இவரே முடிவெடுத்துட்டார், போய் தொங்கிட்டார். நிறைய விசுவாசிக்கு இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. நான் காட்டி கொடுத்துட்டேன் பிரதர், அதனால் இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் பிரதர், போய் தொங்கிடுறேன் பிரதர். அப்படியே செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் பேதுரு அப்படி கிடையாது. மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான்? அழுகிறான். ஆண்டவரே, மனஸ்தாபப்படுறான். யாருக்காக? இயேசுவின் இடத்துல வந்து மனஸ்தாபப்படுறான். ஆண்டவரே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தன்னு யாரு அவனும் மனஸ்தாபப்பட்டான். 2 பேருக்கும் மனஸ்தாபம். யாருக்கு? யூதாசுக்கும் மனஸ்தாபம். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு மனஸ்தாபப்பட்டான். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரல. இவரே பிளான் போட்டார். இவரே போட்டார். இன்றைக்கி அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறோம்? குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டான். நமக்கு இனி ஒரே வழி சாகிருத்தான். போ. ஆண்டவர் நடுவில் வந்து சொன்னாரா, பிளான் ஆண்டவர் ஒருபோது மாற்றுறதே கிடையாது. அதனால தான் பிளான் போட்டுறாதீங்க. முன்னாடி ஜபத்துக்கு வரும்போதே பிளானோடு வருது. காட், இதுதான் ஆண்டவரே என் பிளானு, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மரியாள் இயேசுவினிடத்தில் வந்து திராட்சரசம் குறைப்பட்டவது, அதை நீங்கள் எப்படி செய்ய முடியும், எப்படி செய்ய போகிறீர் அப்படின்னு கேட்டாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே என் பிரச்சனை இப்படி இருக்கு, நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க? ஹலோ,
பாதி பேருக்கு இன்றைக்கி விசுவாசமே போயிடும். அப்படி தான் பேசுவோம் இன்றைக்கி. ஏன்னா அப்படி தான் இருக்கிறோம் இன்றைக்கி. அப்படி தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வரோம். ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது, ஆண்டவரே என் பிரச்சனையை சொல்கிறது தான் என் வேலையை தவிர தீர்ப்பு எழுதுறது அவருடைய வேலை. ஜட்ஜ்மெண்ட்டு யாருடைய வேலை? அவருடைய. ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப டென்ஷன் பண்ணுறான், அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஆண்டவரே. பக்கத்து சீட்டுக்காரனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏன் அவனை வச்சு அவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறது? அவர் என்ன நினச்சிருப்பாரு? அவனை வச்சு அவனை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிருப்பாரு. நீ போய் என்ன சொல்கிற? அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஆண்டவரே. சரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்ப்போ. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு? பிரச்சனையை கொண்டு வர்றது தான் என் வேலையை தவிர அதுக்கு தீர்வு சொல்கிறது என்னுடைய வேலை கிடையவே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் பிரச்சனையோடைய நமக்கு என்ன நடக்கணுன்றதையும் நம்ம சொல்லி கொண்டு வந்துடணும். அதனால் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, நிறைய நேரத்தில் கிரியை செய்ய முடியறதில்லை. அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். ஆமாம், அல்லேலூயா. ஆமான் மொர்தெக்காய்க்கு ஒரு திட்டத்தை வச்சுருந்தான். ஆனால் அதே ராஜா மொர்தெக்காய்க்கு வேறு திட்டத்தை வச்சுருந்தான். அல்லேலூயா. ஆமானுடைய திட்டம் என்ன? மொர்தெக்காயை தூக்கில் போடணும். அதே திட்டத்தை யார்கிட்ட கேட்குறா? ராஜா ஆமான்கிட்ட கேட்குறார். ராஜாவை காப்பாற்றினவனுக்கு என்னெல்லாம் செய்யணுப்பா? அவன் சொல்கிறான், பெரிய பெரிய அதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும், அப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும், குதிரையில் கொண்டு போகணும், கிரீடத்தை வைக்கணும், எல்லாம் பண்ணணும். ரைட் எல்லாம் பண்ணுமா? சரி, நாளைக்கு போய் அந்த வெளியில் உட்காந்துருக்கான் பாரு மொர்தெக்காய், அவனை கூப்பிட்டு இதெல்லாம் அவனுக்கு பண்ணிடு. அல்லேலூயா. ஆமானுக்கு உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கும், தேவனுக்கு உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் எந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. மொர்தெக்காய் ஒரு நாள் ஆமான் தன்னை கொல்ல போகிறான்னு சொல்லி போய் இயேசுகிட்ட சொல்லவே கிடையாது. ராஜாட்ட போய் ஒரு நாளாவது கம்ப்ளைண்ட் பண்ணானா? சொல்லவே கிடையாது. அவன் பாட்டுக்கு அமைதியாக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டே கிடந்தான். என்ன போட்டிருந்தா? இவர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறாரு, ஆமான் இவருக்கு எதிராக திட்டம் பண்ணுறாரு. ராஜா அவனுடைய தரிசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவ திட்டம். நம்ம ஜெபிக்க வேண்டித்தான், உபவாசிக்க வேண்டித்தான், வாசலில் காத்திருக்க வேண்டித்தான். வர வேண்டியதை ராஜா கையிலேருந்து ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி மாலை நேரத்தில் அற்புதம் நடந்தது உண்மைதான். எப்படி நடந்தது? அவருடைய விசுவாசம். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் ஏன் அற்புதம் செய்கிறாருன்னா அவருடைய மகிமையை உங்கள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் விசுவாசத்தை இன்றைக்கி ஆண்டவர் மேலே மட்டும் வைங்க, பிரச்சனை மேலே வைக்காதீங்க. உங்கள் ப்ராப்ளத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதை விட பெரியவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். திராட்சரசம் குறைப்பட்டது உண்மைதான், ஆனால் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடிய தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை பிரச்சனை மேலே வைக்காதீங்க, ப்ராப்ளத்து மேலே ஃபோக்கஸை கொண்டு போகாதீங்க. ஃபோக்கஸை பூரா யார் மேலே திருப்புங்க? இயேசு மேலே திருப்புங்க. ஏன்னா இயேசு அற்புதம் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி மாலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய எல்லா பிரச்சனையும் உங்கள் பாதத்தில் நான் வச்சுட்டேன், எல்லாம் வச்சுட்டேன். என்னெல்லாம் நடக்குதோ வச்சுட்டேன் ஆண்டவரே, என்னெல்லாம் போகுதோ வச்சுட்டேன் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய நேரத்தில் அவர் எல்லாத்தையும் முந்தினதை பார்க்கிலும் பிந்தினது ருசியுள்ளதாய் மாறினது போல என் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற நிலைமை கிடையாது. நான் சொல்கிறேன், எல்லாம் இன்றைக்கி வச்சுருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன், குறைவுள்ளவனாக இருக்கிறேன், பலவீனனாக இருக்கிறேன், என்னிடத்துல சோர்வு காணப்படுகிற இடத்துல இல்லாமல் இருக்கிறது, என்னிடத்துல குறைவுகள் இருக்கிறது, ஜபத்தில் குறைவு இருக்குது, விசுவாசத்தில் குறைவு இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை இருக்குது, பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, என்னுடைய தொழிலில் எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னால் விசுவாசத்தில் சரியாக வாழவே முடியல. எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு ஒன்று விசுவாசிங்க. அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ நிம்மதியாக வீட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. இங்கேருந்து இறங்கும் போது நீங்கள் எப்படி இறங்கணும் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத மாதிரி இறங்கணும். அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி போங்க. அல்லேலூயா. ஆமென். உங்கள் வீட்டில் அற்புதம் ஆண்டவர் செய்வார், தானாக செய்வார். திரும்ப மரியாள் அவர் கூடவே கிடையாது. திரும்பவும் மரியாள் வந்து ஆண்டவரே எப்போ அற்புதம் நடக்கும் கேட்கவே கிடையாது. அற்புதம் நடந்துருச்சு. பந்தி விசாரிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. அவமானமும் நிந்தையும் போயிடுச்சு, வெட்கம் போயிருச்சு. அல்லேலூயா. இப்போ எல்லாம் கேட்குறாங்க, இதுவரைக்கும் இந்த ரசத்தை எங்கப்பா வச்சுருந்தீங்க? அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள ஆண்டவர் பெஸ்ட்டை இனிமேல தான் கொண்டு வர போகிறாரு.
உங்களுக்குள்ள சிறந்ததை இனிமேல் தான் ஆண்டவர் கொண்டு வர போகிறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டை ஆண்டவர் வெளியே கொண்டு வர போகிறாரு. இது வரைக்கும் நீங்கள் குடித்ததெல்லாம் பெஸ்ட்டு கிடையாது. இனிமேல் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஆண்டவர் பெஸ்ட்டாக உங்களுக்கு செய்ய விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அவர் செய்ய விரும்புகிறார், அவ்வளோதான். அவர் பெஸ்ட்டை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இது வரைக்கும் நீங்கள் பிழைச்சிங்க, வாழ்ந்தீங்க, கரெக்டு. பெஸ்ட்டு இதுக்கு மேலே தான் வரப்போகுது. சிறந்ததை ஆண்டவர் இதுக்கு மேலே தான் உங்களுக்குள்ளே கொண்டு வர போகிறார், மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க சிறந்ததை பெற்றுக்கொள்வதற்கு? ஆண்டவர் எப்போதுமே சிறந்ததை நமக்காக போட போகிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. ஆமென். சிறந்ததை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா.